ஏர் கூல் சில்லர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ரஸர் வரும். அடுத்து பேக் சைடு வந்து கண்டென்சர் காயில், சரியா, ஏர் கூல்டு கண்டென்சர், சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் எக்ஸ்பென்ஷன் வால், சரியா. அடுத்தது ட்ரையர், சரியா. நம்மளுக்கு ப்ரெஷர் கேஜ் வந்து இதுலேயே வந்துடும். ஹை ப்ரெஷர் சைடும் லோ ப்ரெஷர் சைடும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பிரைமரி பம்பு அண்ட் செகண்டரி பம்ப், சரியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில் வாட்டர் டேங்க் இருக்குது உள்ள. அதில் எப்பவுமே வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை எக்ஸ்பென்ஷன் டேங்க்னு சொல்லலாம், சரியா. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் டேங்க்லேருந்து பிரைமரி பம்ப் என்ன பண்ணணும், வாட்டர் எடுத்துகிட்டு வந்து எவாபரேட்டர் காயில் இன்லெட் பண்ணும். தெரிஞ்சா பாரு, எவாபரேட்டர் காயில் பிளேட் டைப் இது, சரியா. எவாபரேட்டர் காயில் இன்லெட் பண்ணி அந்த சில் வாட்டர் திரும்ப எக்ஸ்டென்ஷன் டேங்க் கொண்டு வரும். அடுத்து என்ன பண்ணும், செகண்டரி பம்பு அந்த சில் வாட்டரை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இதை ஏஹெச்சுக்கு எஃப்சிக்கு எடுத்துகிட்டு வரும். அது சர்க்குலேட் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்டென்ஷன் டேங்க்கு போகும், சரி. அது போகும்போது இந்த ப்ளோயர் ரன் ஆகும். இந்த ப்ளோயர் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ளை டக்ட் மூலிமா 13 டிகிரி செல்சியஸ் வரணும். ஒட்டி இருக்கா ஸ்டிக்கரு, 13 டிகிரி வரணும். இங்கே வந்து நம்மளுக்கு சில் ஏர் சப்ளை ஆகும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிரில், சரிதா. ரிட்டர்ன் டக்ட் இது, சரி, ஓகேவா. அந்த ரிட்டர்ன் டக்ட் மூலிமா நம்மளுக்கு இன்னொரு அந்த அந்த ரிட்டர்ன் டக்ட் போட்டிருக்கு இல்லையா, அங்கே 28 டிகிரி செல்சியஸ் ரிட்டர்ன் வரணும். வந்துட்டு இந்த இந்த டக்ட் மூலிமா ரிட்டர்ன் ஏர் அவுட்லெட்டு, சரியா. அங்கே ஒரு டேம்பர் இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் வரத்துக்கு ஃப்ரெஷ் ஏர் இன்லெட்டு, சரியா. அங்கே ஒரு டேம்பர் வரும். இந்த இடத்துல ஒரு டேம்பர் இருக்கும். இது வந்து மிக்சிங் ஏரியா. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய ஏரியை எடுத்துட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ் ஏரியும் யூஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் நம்மளுக்கு ஏஹெச்சுக்கு வந்துடும், சரியா. ஓகே, கான்செப்ட் புரியுதா? புரியுது, ஓகேவா.